அஜித்தா என்ன டைனோசரா? கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு என்ன பிரச்சனை? 2 நிமிஷம் பேசி முடிக்க முடியாத பஞ்சாயத்து எதனா இருக்கா? எவ்வளோ 3 மணி நேரமா 4 மணி நேரம் உட்காந்தாங்க. எல்லாம் போச்சா? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வளர்ற கட்சிக்கு இது நல்லதா? அப்புறம் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் துணை கதைகள். எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம். இப்படி ரோட்ல உட்காந்து ஒப்பாரி வைப்பீங்களா? குடும்பத்தில சண்டைனா? தேர் இழுத்து தெருவுல விடுறது தானே. குடும்பத்தில சண்டை, எப்படி ரோட்ல சண்டை போடுவீங்களா? அது நம்ம கலாச்சாரமா? ரோட்ல சண்டை போடுறது? உள்ளுக்குள்ள என்ன வேணா இருக்கலாம். ஏன் எடப்பாடி பழனிசாமி டிடிவியும், ஓபிஎஸும் தூக்கி வெளில போட்டாரு? குடும்பத்தில பிரச்சனை இங்க பேசணும். ஆனா ஊனா ஃப்ளைட் எடுத்துன்னு டெல்லிக்கு போகக்கூடாது. அப்படியே போயிடு. நானே போறேன்னு போயிட்டாரு அவரு. யாரு? எடப்பாடி. இல்ல அவரு அப்புறமா அவரு போனாரு. நீங்கலாம் என்ன போறது? நானே போறேன். ஆமா, ஆளாளுக்கு போறீங்கல்ல. நானே போய் மொத்தமா முச்சு விட்டு வரேன். அடுத்த முறை யாருன்னா வந்தா நீக்கி விட்டுருவேன். நான் எதா இருந்தாலும் என்கிட்ட தான். நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம. அதுதான். அதனால குடும்ப பிரச்சனை தான் வீட்டுக்குள்ள இருக்கணும். கட்சி பிரச்சனை கட்சி ஆபீஸ்க்குள்ள இருக்கணும். ரோடுக்கு வந்துச்சுன்னா அது வந்து நல்லது கிடையாது. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கட்சியில இதைகளை சரி செய்யறதுக்கு ஆள் இல்ல. அவர் பாட்டுன்னு சேர்த்துக்கினே போவாரு. சேர்த்துக்கினே புதுசு புதுசா வரவங்களுக்கு பதவி, கிதவி எல்லாம் குடுக்குது. ரொம்ப நாளா இருந்துன்னு பதவியே போடாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்? கட்சி நடத்துறது அவ்வளோ கஷ்டம். ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட்டு. சரி கட்சி நடத்திட்டீங்க. ஆட்சின்னு வரும்போது தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கவர்னன்ஸ். அந்த கவர்னன்ஸை நல்லா பண்ணதுக்கப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறுதா, முன்னோடியாக மாறுதா, அது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. கட்சி நடத்துறதே இன்னும் பிரச்சனை. சரி இப்போ ஆட்சின்னு வந்துடுதுங்க. நான் ஒரு அதிகாரி சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசும்போது ஒரு மேயரை பற்றியும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பற்றியும் பேசுகிறோம். 2 பேருமே அழகாக இருப்பாங்க. அப்போது நான் சொல்கிறேன் இவங்க வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி பேசும்போது அவர் ஒன்று சொன்னார். நாட் ஆல் பிரில்லியன்ட் பீப்புள் கேன் பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், பட் நோ இடியட் கேன் பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆனால் அரசியல்வாதியாக யார் வேணா ஆகலாம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ அரசியல்வாதி ஈஸி இல்லை, அதனால தான் ஆளாளுக்கு ஆசைப்படுறீங்க. மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் சார். அது எல்லாம் கலந்த கலவை. அது ஃபஸ்ட்டு மக்களை நேசிக்கணும். மக்களுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். என் நெஞ்சில் குடியிருக்கும். அதுக்கப்புறம் சரி நெஞ்சில் குடியிருக்கும் எழுதி வச்சுட்டு அவங்களும் வந்து வீட்லேயே நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா சொல்லிட்டு நண்பி. சரி நண்பா நண்பி வந்து வருவாங்க, ஓட்டு போடுவாங்க, எல்லாம் ரைட்டு. வயசானவங்களாம் டைலாக் விட்டு ஒரு பாட்டு போயிடுவார். என்ன சரி நான் என்ன கேட்குறேன், சரி இப்போ வாக்காளருக்கு ஒரு காசு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? வெளிப்படையா சரி இப்படி கேட்டா எப்படி சார்? இப்படி தான் கேட்பாங்க ஊரில். நீங்கள் போவீங்கல்ல, அங்கே ஒருத்தர் இருப்பார் ஊர் தலைகர்தா. சரி சரி கோயில் திருவிழா வருது எதனா பார்த்து சரி அப்ப அதுக்கெல்லாம் இப்ப காசு கொடுத்தா ஓட்டுன்னு பழக்கினது யாரு? எந்த அரசியல் கட்சிகள்? நீங்க தான். ஏன் 200 இவ 200 கோடி 300 கோடி படத்துக்கு சம்பாதிக்கும்போது நல்லா இருக்குதா? அது அந்த பிராக்டிஸ் நல்லா இருக்குதா? அவர் உழைச்சு சம்பாதிக்கிறார் சார். சரி அவங்களும் இவங்களும் அதான் சொல்றாங்க. எங்களோட வருமானம் இதுதான், அரசியல் தான்றாங்க.